இயற்கையா வந்து பாத்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பெண்களுக்கு அந்த மாதிரி எலாபரேட்டிவா பேசுறது பிடிக்கும். பட் இது வந்து ஒரு ஆண் ப்ரொஃபைலுக்கு வந்து அதாவது பர்டிகுலர் அந்த கணவருக்கு வந்து பிடிக்கல, எனக்கு ரொம்ப எலாபரேட்டிவா வேணும்னா, பெண்கள் கூட இதை ரீகன்சிடர் பண்ணிக்கலாம். சரி என் கணவர் வந்து என்ன பிரச்சனை, அதை எப்படி ரிசால்வ் பண்ணணும்னு சொன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார்னா, ஒரு வைஃப் கூட இதை ரீவொர்க் பண்ணிட்டு, ஓகே இந்த மாதிரி நம்ம கணவர்கிட்ட பேசணும் அப்படின்னா, அவருக்கு இது ரொம்ப பிடிச்சிரும். ஏன்னா அவருக்கு இது லவ் லாங்குவேஜா இருக்கும். ஸோ அப்படின்றப்போ ஓகே நம்ம கணவருக்கு ப்ரொடக்டிவா பேசினா பிடிக்குன்ற ஒரு லவ் லாங்குவேஜ் இவங்க அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட நல்லா இருக்கும். ஏன்னா நான் பார்த்த நிறைய கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ல பொறுத்தவரை நான் ஏன் இதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறேன்னா, பெண்களுக்கு பொறுத்தவரை அந்த குவாலிட்டி ஆஃப் டைம் தான் பிரதான நீடே. அந்த அப்ரிசியேஷன் சொல்லக்கூடியது தான் அந்த அந்த வாழ்த்து, தேங்க்யூன்னு சொல்றது, அழகா இருக்கிறன்னு சொல்லி இதெல்லாம் ரொம்ப பிரதானம். ஆண்களுக்கு பொறுத்தவரை எந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தாலும் ப்ரிடாமினன்ட்லி பிசிக்கல் டச் தான் முதல்ல வந்து நிற்கும். சம்டைம்ஸ் அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு சப்போர்ட் பண்ணா ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ரெண்டு உலகம். சம்டைம்ஸ் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம லைட்டா மாடிஃபை பண்ணிக்கலாம். கணவருக்கு இது பிடிக்குன்ற ஒரு விஷயத்துல மாடிஃபை பண்ணிட்டோம்னா அவருக்கு இது ரொம்ப ஃபிளெக்சிபிள் ஆயிடும். ஏன்னா நிறைய பேருக்கு புரிய வைப்பேன். ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு நம்மளுடைய ஹெச்ஆரா இருக்கட்டும், லைக் உயர் அதிகாரி பிடிக்கலனா கூட ஒரு